ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது 54 ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த ஆண்டுடைய முழு சூரிய கிரகணமானது வரக்கூடிய ஏப்ரல் மாதமானது நடக்க போகுது. இதனால் பணமழையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க நினைய போகிறீங்க. ராஜ வாழ்க்கை பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு பணமழையில் நடையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா என்பதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக ஒரு ஆண்டிற்கு 4 கிரகணங்கள் ஏற்படும். அதில் 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம் என மொத்தம் 4 கிரகணங்கள் ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும். அந்த வகையில் இந்த கிரகணங்கள் ஏற்படும் போது அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இது ஜோதிட சாஸ்திரத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூறப்பட்டிருக்கு. ஒரு ஆண்டிற்கான சந்திர கிரகணம் 2, சூரிய கிரகணம் 2 என அந்த கிரகணம் நடக்கும்போதெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டுட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான முதல் சந்திர கிரகணமானது இந்த மார்ச் 25ஆம் தேதி அன்னைக்கு நடந்து முடிந்தது. அதனை தொடர்ந்து இப்போ இந்த ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணமானது வரக்கூடிய ஏப்ரல் 8ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு. இந்த சூரிய கிரகணம் முழு கிரகணமாக இருக்கும் என்பது முக்கியமான ஒன்றாக குறிப்பிடப்பட்டிருக்கு. 54 ஆண்டுகளுக்கு பிறகு முழு சூரிய கிரகணம் வானத்தில் நிகழ இருக்கு. இது கட்டாயம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 54 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ இருக்கக்கூடிய இந்த முழு சூரிய கிரகணம் அனைத்து ராசிகள்லையும் நல்லதையும் செய்யும், கெட்டதும் செய்யும். ஆனால் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிலும் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது. குறிப்பாக பண நிலையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இது ஜோதிட சாஸ்திரத்தில் இப்போ நடக்கக்கூடிய கிரகணத்தோட அடிப்படையில் கூறப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த சூரிய கிரகணத்தினால அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகக்கூடிய ராசிக்காரங்க யார் என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்குங்க. கிரகணமானது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வாக இருந்தாலும் இது ஜோதிடத்தில் ரொம்ப முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுது. ஸோ கிரகணம் நடக்கும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும் என்று சில நேரம் சொல்லப்படும். கவன நேரத்தில் வெளியே வரக்கூடாது அப்படின்லாம் நிறைய கண்டிஷன்லாம் இருக்குது. ஸோ கிரகணங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏற்படக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் கதிர்வீச்சுக்கள் தான் நமக்கு தாக்கமாகவே இருக்குது. ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கிரகணத்தினால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க. ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். மேஷ ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய அதிர்ஷ்ட பலனை இப்போ இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் மாறப்போகுது. மெயினாக நிதியில் தாங்க நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இனி இருக்க போகுது. நீங்கள் பண்ண பழைய முதலீடுகளுக்கெல்லாம் இப்போ லாபம் கிடைக்கும். இப்போ பண்ணக்கூடிய முதலீடுகளுக்கும் லாபம் கிடைக்கும். நிதியில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி தானாக வரும். வரக்கூடிய வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வேலையில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக முடியும். அட் த சேம் டைம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளும் நீங்கள் இனி தாராளமாக பண்ணலாங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி புதிய முயற்சிகள் எதையும் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த கிரகண டைமில் அப்போல்லாம் எந்த கண்டிஷனும் கிடையாது. புதிய முயற்சிகள் எது வேணாலும் செய்யுங்க. அதில் உங்களுக்கு அனைத்துமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டாகும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அந்த வாய்ப்புகள் மூலிமா நினைத்ததை உங்களால் சாதிக்க முடியும். குடும்ப உறுப்பினர்களோடு கூட ஆதரவு உங்களுக்கு உண்டாகும். ஸோ அவங்க உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறதுனால நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். நிதி நிலைமையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் குறையும். நிதி நிலைமை உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால கடன் போன்றவற்றை அடைக்கிறதாக இருந்தால் நீங்கள் உடனடியாக அடைக்கலாம். ஸோ கடன்லாம் இப்போ அடைச்சிங்கன்னா அது உடனடியாக உங்களுக்கு அடைப்பட்டுரும். ஸோ உங்களுக்கு நிதி நிலைமையில் ஏற்பட்ட வந்த சிக்கல்களும் குறையும், கடன்களில் இருந்த சிக்கல்களும் குறையும்.
புதிய ஒப்பந்தங்கள் கூட உங்களுக்கு சாதகமாகும். இனி நீங்கள் உத்தியோகத்தில் புதிய ஒப்பந்தங்கள் தாராளமாக வந்து இது பண்ணலாம். ஸோ உத்தியோகத்தில் மட்டும் கிடையாதுங்க, வாழ்க்கை ரீதியாகவும் ஏதாவது ஒப்பந்தங்கள் வந்தால் தாராளமாக ஒப்பந்தங்கள் பண்ணிக்கொள்ளலாம். ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இனி முடிவடையுங்க. ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தினால இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிரகணமானது நல்ல அதிர்வலைகளை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்வலைகள் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கான அதிர்வலைகளை தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது சாதகமாகவே அமைந்திருக்குங்க. எதில் மெயினாக சாதகமாக அமைந்திருக்குன்னா வேலையில் தாங்க சாதகமாக அமைந்திருக்கு. வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய உங்கள் ராசினர் அத்தனை பேருக்கும் இந்த டைம் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட இதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப நாள் எங்கிட்டு இருந்த அந்த ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது. ஆமாங்க, பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்காம இருந்ததில் அதெல்லாம் இனி உங்களுக்கு கிடைக்க போகுது. அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டாக போகுது. ஸோ உண்டாகக்கூடிய அந்த வாய்ப்புகள் பயன்படுத்திக்குங்க. ஸோ நிறைய சேமிக்க பாருங்கள். இப்போ நீங்கள் சேமிக்கிறது பின்னாடி ஃப்யூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சேமிக்க பாருங்கள். மாணவர்கள் கூட நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியும். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்க இப்போ நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். ஸோ அதனால் நல்ல பேச்சு திறமையை காட்டுங்க. ஸோ ரிஷபராசிக்காரங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது. ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகள்லையும் எதுவும் தடைகள் வராது. அதே போல் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு உண்டாகும். அட் த சேம் டைம் வேலையில் நீங்கள் இருக்கிறதுலே வந்து உயர்வு உண்டாகும்னு நினச்சாலும் அதுவும் உங்களுக்கு நடக்கும். மொத்தத்தில் வேலையில் தான் வந்து பயங்கர மாற்றங்கள் ஏற்படும். இந்த கிரகணமானது வேலையில் தான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுற மாதிரி வலுவாக அமைஞ்சிருக்குங்க. அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்க. மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மகர ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய அதிர்ஷ்ட பலனை இப்போ இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க. நிகழ இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வாரி கொடுக்க போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. நல்ல செய்தி இனிமேல் உங்கள் வாழ்க்கையை தேடி உங்கள் வீட்டை தேடி தானாக வரும். வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட உயர் அலுவலர்கள் உங்கள்கிட்ட நிறைய அன்பாக இருப்பாங்க. அவங்க அன்பாக இருக்கிறதுனால உங்கள் வேலை எல்லாமே வந்து ஈஸியாக முடிவடையும். உங்கள் வேலையில் மகிழ்ச்சியானது கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த கிரகண டைம்லாம் உங்கள் வேலையை லவ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்கள் லவ் அந்த வேலையில் எவ்வளோ காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு லாபமானது கிடைக்கும். பணிபுரியக்கூடிய இடத்துல கூட பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுலாம் கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. திட்டமிட்ட வேலைகள் வந்து நீங்கள் செய்யணும். அப்படி நீங்கள் திட்டமிட்ட வேலைகள் செய்யும்போது அது அனைத்தும் உங்களுக்கு நல்லா சாதகமாக முடிவடையும். அதனால் திட்டமிட்டு வேலைகள் மட்டும் செய்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நல்ல பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க. பணவரவில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த குறையும் இருக்காது. சேமிப்பு நிறைய நீங்கள் பண்ணிங்கன்னா அதிகமாகும். கூட்டு தொழிலில் கூட நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு உங்களுக்கு சாதகமான பலன் வந்து கிடைக்கும். அதனால் கூட்டு தொழிலில் கூட நல்ல லாபங்களை வந்து நீங்கள் இனி பார்த்துடலாம். ஸோ கூட்டு தொழிலிருந்து நீங்கள் உங்கள் தொழிலை வேறு லெவல் விரிவுபடுத்தணும்னு நினச்சா கூட விரிவுபடுத்த முடியும். தொழில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும். அதனால் கிரகண டைம் அப்படின்லாம் எதையும் யோசிக்காமல் முதலீடுகளாக தொழிலில் வந்து பண்ணுங்கள். அது போல் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க கூட இப்போ தொடங்கலாம். தடையே இல்லாமல் உங்கள் தொழில் வந்து வெற்றி அடையும். ஆரோக்கியத்தில் கூட எந்த குறையும் இருக்காது. கல்வி ரீதியாக மாணவர்களுக்கு கூட இது அதிர்ஷ்டமாக தான் இருக்குது. மெயினாக வந்து உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தொழில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கிரகண டைமில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும். ஆக மொத்தம் இந்த நடக்கக்கூடிய சூரிய கிரகணமானது இந்த 3 ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட விளைவுகளை வந்து கொடுக்க போகுது. ஸோ இந்த விளைவுகளை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை இன்னும் ரொம்ப பிரகாசமாக மாறும். இந்த கிரகணமானது இந்த 3 ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கொடுக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணதை இந்த 3 ராசிக்காரங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு அவங்களும் இந்த அதிர்ஷ்டத்துக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய தோள்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.